நிலனை பத்தி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிலனுக்கு நாங்க ஃபர்ஸ்டா வச்ச நேம் என்ன தெரியுமா? லக்கி. சார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த நேமை நாங்க வச்சாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் நான் வேலைக்கு கிளம்பி போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். என் ஒய்ஃப் தனியா வேலைக்கு போவாங்க, அவங்க தனியா வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கான எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி 10 மாசமும் அம்மாக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பிறந்த குழந்தைங்க அவன். ஆனா அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? பாப்பா பிறந்து என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருந்த 5 நாளும் எங்க பாப்பாவை பார்க்க யாருமே வரல. டெய்லி விசிட்டர் டைம் அப்ப ஒவ்வொரு பெட்லயும் பாப்பாவை பார்க்க 15-20 பேர் இருப்பாங்க. பட் எங்க பாப்பாவை பார்க்க டெய்லி நான் மட்டும் தான் போவேன். ஆனா சார் தான் லக்கி ஆச்சே. ஒரே வாரத்துல அவனை பார்க்க எல்லாரையும் வர வச்சாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 10-15 பேர்லாம் இல்ல, 48 லட்சம் பேர். அவன் பிறந்த மாஸ் என்ட்ரியை பார்க்க யூடியூப்ல 48 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க அம்மாக்கு செம்ம ஹாப்பி. என் பையன் பாத்தியா எவ்வளவு மாசு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெஸ்ல இல்லாத காலரை தூக்கி விட்டுக்கிட்டாங்க. என்னோட பிஸி ஷெட்யூல்ல நிலனோட சேனலுக்குன்னு மாசத்துக்கு 2-3 வீடியோ தான் என்னால போஸ்ட் பண்ண முடிஞ்சது. இந்த 2-3 வீடியோலையும் பயங்கரமா வியூஸ் அடிச்சு அவனுக்காக உங்களை மாதிரி லவ்வபிள் ஃபாலோவர்ஸை சேர்த்து வச்சிருக்கான். அண்ட் இதை சொல்ல மறந்துட்டங்க, சாருக்கு ஜூலை 4 ஃபர்ஸ்ட் பர்த்டே வேற வருது. இந்த ஒரு வருஷத்துல டெய்லி நைட்டு 3 இல்ல 4 மணிக்கு தூங்கி மார்னிங் 12 இல்ல 1 மணிக்கு எழுந்து எங்களோட லைஃப் ரொட்டீனை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்க 2 பேரும் எப்பயும் சார் கூடயே இருக்கணும், அவரை தூங்க வைக்கணும், அவர் கூட விளையாடணும். நிலனோட அதிகபட்ச ஆசையே நாங்க 2 பேரும் அவன் கூட இருந்தா போதும். அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களோட 7 வயசு வரை அவங்க கூடயே இருந்து நம்ம பாத்துக்கிட்டோம்னா அதை விட பெரிய சொத்து எதுவுமே இருக்க முடியாது. லக்கிக்கு எங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உங்களையும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிலனை ரொம்ப பிடிக்கும்னா நிலனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹாப்பி பர்த்டே ஆதித்ய நிலன்.